ஈவேராவின் இஸ்லாமிய வெறுப்பு. இதுவரை தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு தலைப்பில் சத்தியமாக யாரும் பேசியிருக்க மாட்டார்கள். முதலாக தமிழ்நாடு வரலாற்றிலேயே இந்த தலைப்பில் நான் தான் பேசுறேன். ஈவேராவினுடைய இஸ்லாமிய வெறுப்பு. இதுவரை இவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்புகள் எல்லாம் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர்கள், சிறுபான்மை மக்களுடைய நேசர்கள், நாங்க இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாவலர்கள் என்று இப்படிப்பட்ட தலைப்புகளிலே தான் இவர்கள் பேசினார்கள், கருத்துக்களை முன்வைத்தார்கள், எல்லாமும் செய்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டிற்கு ஈவேராவின் இஸ்லாமிய வெறுப்பு என்கிற இந்த தலைப்பு மிக மிக புதிதானது. அது போலவே ஈவேராவினுடைய இந்த இஸ்லாமிய வெறுப்புகளும் ரொம்ப ரொம்ப புதிதானது. சுமார் 50 ஆண்டு காலமாக இதுவரை வெளியிடப்படாத பல தகவல்களை இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம், விவாதிக்க இருக்கிறோம், பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அறிவார்ந்த மக்களே, ஈவேராவினுடைய இஸ்லாமிய வெறுப்பு எங்க துவங்குது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதாவது என் கையில் இருக்கக்கூடிய இந்த கடிதம் ஆகஸ்ட் 9, 1944 அன்று ஈவே ராமசாமி ஜின்னாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். ஈவிஆர் லெட்டர் டு ஜின்னா என்று அந்த கடிதத்தினுடைய பெயர். இந்த கடிதத்தில் என்ன சொல்றாரு? ஜின்னா, நாம மெட்ராஸ்ல சந்திச்சோம், டெல்லியில சந்திச்சோம். அப்ப திராவிட நாடு பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளையும் தனிநாடு அடைவது குறித்து விவாதித்தோம். நீங்க எங்களுக்காக பேசணும்னு சொல்லி வாக்குறுதி தந்தீங்க, அதற்காக நீங்க பேசணும்னு சொல்லிட்டு இந்த கடிதத்தை எழுதுறாரு. எப்ப? ஆகஸ்ட் 9. இதற்கு ஜின்னா அவர்கள் இந்த ஈவேராக்கு பதில் போடுறாங்க 17 ஆகஸ்ட் 1944. இந்த பதிலில என்ன சொல்றார் அப்படின்னா, if they desire to establish their Dravidistan, it is entirely for your people to decide on this matter. I can say no more and I cannot speak on your behalf. அதாவது திராவிட நாடு அமைக்கணும் என்றால் அது உங்க மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டியது, நான் உங்களுக்காக பேச முடியாது என்று சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன? I can only speak for Muslim India, but you have my assurance and whenever I have say the matter you will find me supporting and just and fair claim or demand of any section of the people of India and particularly the non-Brahmins of South India. இந்தியாவினுடைய எந்த பகுதியின் மக்களாவது நியாயமான தனிநாடு கோரிக்கையை முன்வைத்தால் அதற்கு என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக தென்னிந்தியாவை சேர்ந்த பிராமணர் இல்லாத மக்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தால் நான் சத்தியமா என்னுடைய ஆதரவு இருக்கும் சொல்லிட்டு இந்த பதில போட்டுறார். இந்த பதிலில் இருந்து நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், நியாயமான கோரிக்கை, ஃபேர் கிளைம் ஆர் டிமாண்ட், இது அவர் பயன்படுத்திய வார்த்தை. என்றால் என்ன தெரிகிற வருகிறது? திராவிட நாடு என்கிற கோரிக்கை நியாயமற்றது என்பதை ஈவேரா மூஞ்சில் அடித்த மாதிரி ஜின்னா அவர்கள் பதில் கடிதம் எழுதினார்.